Taste the Daily. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சியாக ஸ்டாலின் கணக்கு போடுறார். 200 தொகுதியில திமுகவும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் அவர்களே, இங்கே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பெரிய நாக்கம்பாளையத்தில் வந்து பாருங்க. மக்கள் வெள்ள கடவுள் காட்சியிருக்கிறது. இங்க இருக்கின்ற எழுச்சி குரல் வெற்றியில் அடித்தலாம். ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோன்னு இருப்பாப்புல பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்களே. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்திலே 10 இடங்களில் வெற்றி வரலாற்று மறந்து விடாதீங்க. நீங்க ஆட்சியில் வேணும் இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சி நடக்குது. உங்க கட்சிக்கு உங்க கூட்டணிக்கு ஒரு இடப்பாடு கிடைக்கல. ஆக நாடாளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறு. சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுவும் கவுண்டம்பாளையம் தொகுதி அண்ணா திமுக கோட்டை. அதே போல இங்கே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியும் அண்ணா திமுக கோட்டை. ஆக கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்றமும் அண்ணா திமுக கோட்டை. இந்த எக்கு கோட்டையில திமுக நுழையவே முடியாது. நுழைய விடுவீங்களா? திமுக நுழைய விடுவீங்களா? இந்த சட்டமன்ற தேர்தல் என்ற போர்ல திமுகவை ஓட ஓட ஒரு முதுகு கட்டு ஓடுகின்ற அளவிற்கு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இங்க ஒருத்தர் திமுக பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க. யார் அவரு? யாருங்க? பாலாஜி. அவர் பேருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? பத்ரோ பாலாஜி. என்ன பேரு? அவருதான் இங்க பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க. ஏன்னா திமுக கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் அப்படியே கொஞ்சம் வலிக்கிட்டுப்பா. இன்றைய தினம்தான் ஊழல் செய்து ஊழலுக்காக சிறைக்கு போட்டவர் தான் இங்க தேர்தல் பொறுப்பாளர். கொஞ்சம் வலிக்கிட்டுப்பா, கொஞ்சம் வலிக்கிட்டு போட்டோம். கொஞ்சம் வலிக்கிட்டு ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வலிக்கிட்டு சிந்திச்சு பாருங்க. நீதி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. திமுக இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது, நீ சிறைக்கு போகணுமா இல்ல அமைச்சரா நீடிக்க வேணுமான்னு. அவரும் வாய்தா மேல வாய்தா கேட்டு பார்த்தாரு. உச்ச நீதிமன்றம் விடல. இறுதியா அமைச்சர் பணியை ராஜினாமா செய்தார். அப்படி ஊழல் செய்த ஒருவர் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக 50 வருட திமுக ஆட்சியில லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது. எல்லா துறையிலும் லஞ்சம். லஞ்சம் இல்லாத எந்த காரியம் நடைபெறவில்லை. கமிஷன் கலெக்ஷன் நம்பர் 1 திமுக ஆட்சி. இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேணுமா? ஊழல் செய்கிற அரசாங்கம் வேணுமா? ஆக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்.
இன்றைக்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு இந்தியாவில் பல ஆண்டாகிவிட்டது. மீண்டும் தமிழகத்திலே மன்னராட்சி வருவதற்கு திமுக குடும்பம்னா ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்கார். திமுக கருணாநிதி குடும்பம். ஆக கருணாநிதி குடும்பம் மன்னராட்சி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நீதான் ஆள வேணுமா? இங்க இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சர் ஆனா ஏற்றுக்க மாட்டாங்களா? நானும் உங்களை போலங்க பல கூட்டத்தில் கீழே இருந்துதாங்க வந்திருக்கிறேன். உங்களோடு இருக்கின்றவன், குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன். மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்தவர். ஆகவே திரு கருணாநிதி குடும்பத்தை போல குடும்ப ஆட்சி இல்ல, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் அமைய வேண்டும். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி அமைத்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அமைச்சராகுவாங்க. மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் திமுகவில் முதலமைச்சராகுவாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு, அது பிறகு ஸ்டாலின் வந்துட்டாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர் சொன்னார், திமுக குடும்ப கட்சி தான். திரு கருணாநிதி குடும்பத்துக்கு கட்டப்பட்டாங்க. திரு ஸ்டாலின் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும், உதயநிதி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும், இன்பநிதி முதலமைச்சரானாலும் ஏற்றுக்கொள்ளும். அடிமை சாசனை எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே சுதந்திரம் இல்ல. கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்தால்தான் பதவியில நீடிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமை திமுக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? வரணுங்களா? அங்க யாரும் சுதந்திரமா செயல்பட முடியல. யாரு மேலிடத்துக்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர்தான் சிறந்த அமைச்சர். இங்க வந்திருக்காங்க பொறுப்பாளர், அவர் கரெக்டா கப்பம் கட்டிட்டு இருக்கனால கோயம்புத்தூர்ல போட்டிருக்கிறாங்க. வருவாரு பாருங்க, ஓட ஓட அவரை விரட்டி அடிக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் கொள்ளையடிப்பு பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை விலைக்கு வாங்க பார்க்கிறாங்க. கோவை மாவட்ட மக்கள் தன்மானம் உள்ள மக்கள், தன்மானம் உள்ள மக்கள் தான் நாம் எல்லாமே தன்மானம் உள்ள மக்கள். நாடு நலமாக இருக்க வேண்டும், நாட்டிலே தொழில் வளம் பெருக வேண்டும், மேலாண்மை சிறக்க வேண்டும், மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற மக்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற கோவை மாவட்ட மக்கள் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக இப்படிப்பட்ட கொள்ளை அடித்த கொள்ளை கும்பல் இந்த மாவட்டத்தில் நுழைந்திருக்கின்றது. நீங்க பாப்பீங்க, திருடர்கள் ஜாக்கிரதையில் போடுவாங்க, திருடர்கள் ஜாக்கிரதையில் போடுவாங்க. அப்படி இங்கே வருகிறவர்கள் கொள்ளையடித்த திருடர்களாக வருவார்கள். மறந்து விடாதீங்க, அவர்களை ஓட ஓட விரட்டி அடிங்கள். 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி அதிமுக கொடுத்தோம். 3ஆம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்துக்கு நிறைய பாலத்துக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, மேல பாலம் கீழே நிக்கிறேன். இதுவே சாட்சி, அதிமுக ஆட்சிக்கு பாலமே சாட்சி. அதிமுக ஆட்சியில நாங்க கட்டப்பட்ட பாலத்தை இங்க கோவையில வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திரு ஸ்டாலின் திறந்து வச்சு பாலத்தில் சொகுசா போறார். உண்மையா இல்லீங்களா? அதிமுக ஆட்சியில கோவை மாநகரத்தில் பாத்திரத்தெல்லாம் பாலம் கட்டி கொடுத்தோம், நீங்க கேட்கிற இடத்தெல்லாம் கட்டி கொடுத்தோம், கேட்கிற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம், சிறு குறு தொழில் நிறைந்த மாவட்டம். இந்த குறு சிறு நடுத்தர தொழில் தான் அதிகமான ஏழை மக்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இன்னைக்கு மின்கட்டண உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நலிவடைந்திருக்கின்றது. இந்த தொழில் திறக்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர நீங்கள் அத்தனை பேரும் தொழிலிருக்க வேண்டும். இன்னொன்னும் சொல்றார், நான் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி வச்சுக்குது. நாங்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஆட்சி இருக்கின்ற காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, 16 ஆண்டு காலம் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியிலேயே அமைச்சராக இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியிலேயே அமைச்சராக இருந்தீங்க. அப்பதான் ஏன் நிதி கேட்டு பெற்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரல? இப்ப ஏன் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை அவதூறா பேசுவதற்கு காரணம் 2026 தேர்வு வருகிறது. அதை நோக்கி திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கு பரப்பி வருகிறார்கள். ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிதியை கொண்டு வந்திருக்கலாம்? எதுவுமே செய்யல. அப்ப வீட்டு மக்களுக்கு, வீட்டில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினருக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதுதான் கருணாநிதி குடிமொழி நோக்கம். மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 50 மாத காலம் ஆகுது. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், மக்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எப்ப கொடுத்த? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, குடும்ப பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் குடும்ப தொகை கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஏன் நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். இங்க இருக்கின்ற சட்டமன்ற தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடுத்து சொன்னோம். அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம 28 மாசம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 28 மாதம் கழிச்சுதான் தகுதியானவருக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தார். இப்போ மக்களிடத்தில் செல்வாக்கு போயிட்டு ஆட்சி போயிடணும் பயம். இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கார், கூடுதலாக மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கணும். அப்படின்னா 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தேன், இன்னும் 8 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது. ஆக இடைப்பட்ட காலத்தில் ஏன் கொடுக்கல? இதிலிருந்து தெரிஞ்சுக்கங்க, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர்கள் பணம் கொடுக்கல, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் இந்த உரிமை தொகையை கொடுக்கிறாங்க. அதிமுக அப்படி அல்ல, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி. நாங்களும் சொன்னோம், எங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, இங்க கேட்டீங்க, மறுக்கல. கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் 1500 குடும்ப தலைவிக்கு தருவதாக சொன்னோம். எவ்வளவு? இவர் 1000 தான் சொன்னாரு, நாங்க 1500 ரூபாய் கொடுக்கணும். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தோம். ஆனா நம்ம கோவை மாவட்ட மக்கள் எங்களை நம்பி வாக்களித்தீர்கள், 10 தொகுதி வெற்றி பெற்றது. மற்ற மாவட்டத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல. மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது அதிமுக வேட்பாளரை ஆதரித்து 2 லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கட்சி போட்டியிட்டா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு, அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரிய நாயக்கம் மலையத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சுமார் 1800 வீடுகள் கட்டி கொடுத்தோம்.
பாலங்கள் கட்டி கொடுத்தோம், நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நிறைய இதுல எனக்கு ஒரு 3 பக்கத்து கொடுத்திருக்கிறாங்க. மணி 8 ஆகி போச்சு. இன்னும் 2 இடத்துல பேச வேண்டி இருக்குது. அங்க போய் விட்ட சப்ஜெக்ட்ல அங்க பேசுவோம். ஆக நமது போராட்டத்தை வரலாற்று சொல்லும், நமது போராட்டத்தை வரலாறு சொல்லும். வரும் 2026 தேர்தலில் அதுவே வெல்லும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க ஒரு